வாக்கம் பரப்புரையை ரத்து செய்துவிட்டு வீடு திரும்புகிறார் விஜய். ஏயா வண்டி நிறுத்திட்ட? மணி என்ன? 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாது. கைஸ் 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாது அப்படின்ற மாதிரி விஜய் வந்து பாத்தீங்கன்னா 6 மணிக்கு மேல பிரச்சாரமும் சரி ரோட் ஷோவும் சரி எதுவுமே பண்ண மாட்டாரு. கரெக்டா ஒரு 5 மணிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பேக்கப் பண்ணிட்டு வீட்டுக்கு ஓடிடுறாரு. சோ இது தொடர்ந்து இப்போ வரைக்கும் பண்ணிக்கிட்டே இருக்காரு. நேத்து கூட கேன்சல் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா வீட்டுக்கு ஓட்டாரு. சோ அவ்வளவு மக்கள் அங்க வெயிட் பண்ணாங்க அவருக்காக. சார் 2 மணி நேரமா நிக்கிறோம் சார் தளபதியை பாக்குறதுக்காக. இவ்ளோ பேர் பிரஸ் எல்லாரும் நின்னு பிளான் மாறிடுச்சு இப்படி போனா இவ்ளோ பேர் ஏமாந்துட்டாங்க சார். எல்லாருக்கும் ஒரு பெரிய ஏமாற்றத்தை தான் கொடுத்துட்டு போனாரு. சோ அப்படி எதுக்கு விஜய் பண்றாரு, அது பின்னாடி இருக்க மர்மம் என்ன அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். இது கூடவே பாத்தீங்கன்னா ரோட் ஷோ பசி பஞ்சம் ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளை சாதிய இழிவு தீண்டாமை மது மத போதை அடக்குமுறை ஒடுக்குமுறை பெண்ணி அடிமைத்தனம் இது ஏதும் இல்லாத ஒரு தூய தேசத்தை படைக்கும். இந்த ரோட் ஷோன்றது பாத்தீங்கன்னா விஜயும் பண்றாரு, மோடியும் பண்றாரு, ஸ்டாலினும் பண்றாங்க. இவங்க எல்லாருமே ரோட் ஷோ மாதிரி ஒண்ணு பண்றாங்கல்ல. இதனால மக்களுக்கு ஏதாவது யூஸ் இருக்கான்னு பாத்தீங்கன்னா ஒரு கருமத்துக்கு யூஸ் இல்ல. பட் இருந்தாலும் தொடர்ந்து எல்லா தலைவர்களும் எதுக்கு அதை ரோட் ஷோ பண்றாங்க? ஒருத்தர் மட்டும் இதுல கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்காரு. சீமான் மட்டும் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் போய் பேசிக்கிட்டு இருக்காரு. கல்வி மாநில உரிமை, அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை.